பட் காலைல அந்த 4:30 4:45 இருந்து ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது, உடலை வருத்தி நோன்பு இருக்கக்கூடாது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் தண்ணீர் குடித்ததற்காக நோன்பை மீறியதாக முகமது ஷமியை பலரும் விமர்சித்து வருகின்றனர். இஸ்லாமியர்களுக்கு ரமலான் மாதம் என்பது மிகவும் முக்கியமான மாதமாகும். இந்த மாதம் அவர்கள் நோன்பு இருப்பது வழக்கம். இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றிக்கு முகமது ஷமி முக்கிய பங்காற்றினார். இந்த சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியின் போது கடும் வெயிலில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த முகமது ஷமி தனது உடலின் சக்திக்காக உற்சாகமான மருந்தியதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து இஸ்லாமியர் ஒருவரிடம் கேட்டபோது, ஆக்சுவலா என்னன்னா, அந்த இருள் நீங்கி வெளிச்சம் வர அந்த தருணத்திலிருந்து வெளிச்சம் நீங்கி இருள் நெருங்குற அந்த டைம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும். அதுதான் நோன்பு. இப்போ இதில் தண்ணி கூட குடிக்கக்கூடாது தான், தண்ணி குடிக்கக்கூடாது. 6:20 அந்த மாதிரி டைம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். அந்த ஈவினிங் 6:20 அடுத்த நாள் காலையில் 4:30 4:40 ஒவ்வொரு இடத்துக்கும் டைம் மாறும். அதான் சொன்னேன் இல்லையா, அந்த வெளிச்சத்தோட அந்த பிளவு வர்ற அந்த டைம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இது மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு எக்ஸாம்பிள் 6:30 காலையில் ஒரு 4:30 மணி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் காலைல அந்த 4:30 4:45 ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. பட் மேக்ஸிமம் ரொம்ப நோம்பு பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஈவினிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நான் நோம்பு பிடிச்சிட்டேன், நோம்பு பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுச்சு, என்னால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி குடிச்சு நோம்பு முடிச்சுக்கலாம். அது எந்த டைம் வேணாலும், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, உடலை வருத்தி நோம்பு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ எனக்கு உடம்பு முடியல, இல்லை உடம்பு சரியில்லாத நிலைமையில இருக்கு, அப்பவும் நோம்பு முடிக்கணுமான்னு கேட்டால் அப்போ நோம்பு முடிக்க தேவையில்லை.